ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம பிளெயின் குஷ்காவும் சிக்கன் சில்லி ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம். சிம்பிள் ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரே வாட்டி ரெண்டும் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஈஸியாக பண்ணுற மாதிரி நார்மல் மசாலா சிக்கன் கூட சேர்த்துட்டு குஷ்கா வந்து பிளெயினாக தான் நம்ம ஒன்றுமே சேர்க்குறதுல காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். அப்புறமா க்ரீன் சில்லி சேர்த்துட்டு தான் நம்ம பிளெயின் குஷ்கா பண்ண போகிறோம். ஜாஸ்தி மசாலா எதுவுமே சேர்க்காத. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுக்கணும். குக்கரில் வந்து 150 கிராம் நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். நம்ம குஷ்கா பண்ணுறதுக்கு பிளெயின் குஷ்கா. பாருங்கள், ஆயில் நல்லா சூடானவே நம்ம இதில் ஒரு 5 லவங்கு, 3 வந்து ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு 2 வந்து ஸ்டார் அனாசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கு நினைவே இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 4 க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கினேன்னு ஒரு 4 டீஸ்பூன் அளவு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கோசரம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த அளவுக்கு பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா எண்ணெயில் சேர்த்து நல்லா கலர் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன் நான். இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்துச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக்ஸு மசாலா அது 1 கப் அளவு நம்ம கர்டு சேர்த்து நல்லா இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம 2 பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்லைஸாக. அது இதுக்கு மேலவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி ஒன்றும் மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் லைட்டாக தக்காளி தெரிஞ்சாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டு, இந்த மசாலாக்கு ஏற்றதுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளது ஆயிலெல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. தக்காளி கூட அவ்வளோ மேஷ் ஆகல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தக்காளி. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நார்மலாக வீட்டில் ரெகுலர் ரைஸ் செய்கிறோம் இல்லைங்களா சாப்பாடு. நான் கேசர் களி ரைஸ் தான் நம்ம வீட்டில் நம்ம செய்கிறது. அது வந்து ஒரு 3/4 kg அளவு ரைஸ் சேர்த்துன்னுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம இந்த அளவுக்கு மெஜர்மெண்ட்டு நல்லா தண்ணி எவ்வளோ ரைஸ் இருக்குது அவ்வளோக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே சால்ட்டு நம்ம அப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சால்ட் ஆகட்டும், எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே நம்ம பாருங்கள் கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் தான் நம்ம மூடி போடணும். எடுத்தோன்னே மூடி போடக்கூடாது. பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா பாருங்கள் மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். 1 இல்லாட்டி 2 விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சில்லி சைஸ்க்கு நான் காமிச்சிடுறேன். 1 kg அளவு நம்ம சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸ் தான். இதுக்கு தேவையான பொருள் 1 டீஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கடல மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூனு சேர்த்துட்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூட 1/4 டீஸ்பூன் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். சிக்கன் சேர்த்தா கூட அதில் நம்ம லைட்டாக கோட்டிங் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக நம்ம இன்றைக்கி சின்ன பீஸ் தான் பண்ணியிருக்கிறோம், குட்டி பீஸு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது மேலே சோம்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா சோம்புது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இமீடியட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் கூட நம்மளுது நல்லா ஆயிடுச்சு.
நான் வந்து ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா விசில் வர டைமில் ஆஃப் பண்ணிட்டேன். 2 விசில் ஆகல. பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக்குது. தண்ணி கூட ட்ரை ஆகல, நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது. ரைஸில் கூட பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இன்னொரு சைடை கடாய் வச்சுட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கினேன். பாருங்கள் சூடானினா ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல் சிக்கன் எவ்வளோ ஆகுதோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற சிக்கன் நம்ம அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவை இருக்கும் போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எல்லா சிக்கனும் நம்ம சைடில் பண்ணி விடலாம். பாருங்கள் எல்லாமே திருப்பி விட்டுட்டேன். 5 நிமிஷம் அந்த சைடு 5 நிமிஷம் இந்த சைடு. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சில்லி கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.